ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குட் மார்னிங். அப்புறம் வந்து இன்றைக்கி காலையில் ஒரு நல்ல மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னா மிளகு கூட்டல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து காய்கறியெலாம் நாங்கள் நறுக்கி வச்சுக்கிட்டாச்சு. கேரட், பீன்ஸு, சௌ அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருந்தது எங்கள்கிட்ட, அதெல்லாம் நறுக்கி வச்சுட்டுருக்கோம். அப்புறம் சைடில் வந்து துவரம்பருப்பு வேக வைக்கணும். இப்போ குக்கரில் ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் பண்ணிடலான்ட்டு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ எங்கள் இடத்துல 3 பேர், ஸோ இந்த அளவு எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த சைட்லேருந்து குக்கர் தண்ணி விட்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் தான் துவரம்பருப்பு வேக வைக்க போகிறோம் நம்ம. ஸோ அதே மாதிரி இப்படி அளந்துக்கலாம். இப்போ நல்லா அழம்பியாச்சு. நல்லா தண்ணி விட்டு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். மூடி போட்டாச்சு. ஒரு 4-5 சவுண்டு விட்டுக்கலாம். இப்போ எங்கள் பருப்புங்கிறது எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் 4-5 சவுண்டு விட்டால் வேந்துடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு கேரளா டிஷ் தான், ரொம்ப ஈஸி தான். இப்போ துவரம்பருப்பு வேக வச்சுட்டு கொட்டிட்டு அடுத்து வந்து இதை வேக வைக்கணும். அப்புறம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு எல்லாத்தையும் தேங்காய் அரைச்சி விடணும். இவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். அதை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ நம்மளோட பருப்பு வேக வச்சது வந்து ஆயிடுத்து. திறந்துட்டோம். நம்ம இதுக்கு காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பருப்பு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ எல்லாத்தையுமே ஒரேடியாக குக்கர்லேயே போட்டு பண்ணிடலாம். ஏன்னா டைம் வந்து 8 o'clock ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக குக்கரில் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எல்லாத்தையும் வேக வச்சக்கப்புறம் காமிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுன்றலாம். இப்போது இந்த காயெல்லாம் போட்டாச்சு. அடுத்து சக்கரவள்ளி கிழங்குக்கு பார்த்தீங்களா, அதுவும் போட்டுடலாம். இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி காய்கறியை குக்கர்லேயே போட்டு ஒரே சவுண்டை விட்டுட்டு இல்லைன்னா வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான் மிளகு கூட்டலுங்கிறது. எல்லாமே இப்போ நம்ம போட்டுண்டாச்சு. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், மஞ்சத்தூள். நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஜலம் தெளித்து வேக வைக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க, அப்போ தான் வேகும், இல்லைனா தண்ணியாகிடும் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் காமிக்கும் போது. ஸோ இப்போ நம்ம குக்கரை போட்டு மூடிட்டுலாம். மூடி போட்டு நெக்ஸ்ட்டு நான் சவுண்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த சைடில் வெந்துட்டுருக்கா, இந்த சைடு வந்து கடுகு, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சிருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருந்தா சூப்பராக இருக்கும் இந்த டிஷ். இதில் வந்து நான் எந்த பாத்திரத்தில் மிளகுத்தூள் போடுறேனோ அந்த பாத்திரத்தில் நான் தாளித்து கொட்டி இறக்கின்றுவேன். அப்புறம் மொத்தமாக இதில் கலந்துடலாம்ல. இப்போ நான் வந்து மிளகுத்தூள் செஞ்சதுக்கப்புறம் தாளிச்சுட்டு டைம் ஆகிடும். ஸோ நான் இந்த மாதிரி முன்னாடியே ப்ரிப்பேர்டாக பண்ணிடுறேன். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. இதில் கொட்ட வேண்டியதான். எந்த பாத்திரத்தில் நம்ம மிளகுத்தூள் இறக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம தாளித்து கொட்டி வைக்க வேண்டியதான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா ஈஸியாக செய்கிறதுக்கான ஒரு டிப்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஆவி வந்துடுது. நான் நல்லா வெயிட்டும் போட்டுட்டேன். நல்லா ஆவி வந்தது. அப்போ வெயிட் போடுங்க, டக்குன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். இப்போ சவுண்டு வர டைமும் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரே ப்ராசஸ் தான். மொத்தம் 3 ப்ராசஸ். துவரம்பருப்பு வேக வைக்கணும், காய் வேக வைக்கணும், அதுக்கப்புறம் இதை அரைச்சி கொட்டணும். அவ்வளோதான். இப்போ வந்து இதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் தேங்காய், அப்புறம் ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் ஜீரகம், இது 3 மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மிளகுத்தூள் வந்து திறந்துட்டோம். ஸோ எப்படி நல்லா நைஸாக வெந்துட்டு பார்த்தீங்களா, 2 சவுண்டுலேயே. நம்ம திறந்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் ஜார் போட்டு அரைச்சிடலாம். சப்போஸ் உங்கள் ஜார் வந்து ஒழுகிச்சுன்னா டக்குன்னு ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். நான் நைஸாக அரைக்கணும் கொஞ்சம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து இந்த வேக வச்சுருக்க காய்கறி கூட கொட்டிடுவோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து ஒரு கொதிக்கணும். ஏன்னா அந்த தேங்காயெல்லாம் பச்சை வாசனை போடுறதுக்காக.
இந்த பருப்பையும் விட்டுருவோம். நம்ம எல்லாமே சேர்ந்து நல்லா கிளறுவோம். கிளந்து ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். தாளிச்சும் வச்சிட்டோம் பார்த்தீங்களா. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுன்னு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இந்த முளைக்கூட்டலுங்கிறது வந்து நம்ம சாதம் வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, தோசை, ஆப்பத்துக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து அடுத்து ஆப்பம் வீடியோ வரும், வெயிட் பண்ணிகிட்டே இருங்கோ, சீக்கிரம் வந்துடும் ஆப்பம் வீடியோ. அதுக்கும் வந்து இந்த முளைக்கூட்டலாம் சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷு கண்டிப்பாக செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கோ. இப்போ பாருங்கோ, அங்கங்கே கொதி வருதா? இந்த மாதிரி தான் கொதி வரணும். நன்னா போதும் இந்த கொதி. ஏன்னா நம்ம பச்சை வாசனத்துக்காக தான் கொதி விடுறோம், அவ்வளோதான். இந்த முளைக்கூட்டல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிவிட்டு போயிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.